உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. நம்ம நேரத்துக்கு தான் இப்படி ஆகணுமா? பஸ் வேற பிரேக் டவுனுன்னு பாதியிலே எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா நம்ம ஸ்கூலே வந்திருக்கோம். சரி, என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி பார்ப்போம். பஸ் ஏதாவது வந்தால் ஏறி போகலாம், இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி கூட போய்க்கலாம். ஆஹா, தனியா ஒரு ஃபிகர் நிக்குது, போய் பேச்சு கொடுப்போம். யார் இவரு? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காரு. என்னம்மா இங்க தனியா நின்னுட்டு இருக்க? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா. அண்ணாவா? அண்ணான்லாம் சொல்லாதம்மா, என் இதயமே நொறுங்கி போயிரும். என்ன இவன் இவன் பேச்சே ஒரு மாதிரி சரியில்லையே. குட்டிக்கு பேர் என்ன? நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியாது. சும்மா இப்படி பேசுகிற வேலைலாம் வேண்டாம். உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். உன் பேரு தானம்மா கேட்டேன். என் பேரை தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? குட்டி ரொம்ப சூடா இருக்கு போல. கூட்டிகிட்டு இருந்தால் மரியாதை கெட்டு போயிடும், பார்த்துக்க. எதுக்குமா கோச்சுக்கிற? நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல. உன்கிட்ட ஜாலியாக பேசுறதுக்கு வேற யாரையாவது போய் பாரு, என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காத. குட்டி கோவக்கார குட்டி தான் போலயே. ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, அரைஞ்சிருவேன். அரைஞ்சிருவியா? எங்க அரை பார்க்கலாம். அப்பவா அதுவும் கை என் மேல படுதான்னு பாப்போமே. சீ, பொறுக்கி. ஆமாம்மா, நான் பொறுக்கிதான். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி இருக்கதான் பிடிக்கும். நல்லவனா இருந்தா ஒரு பொண்ணு கூடயே தான் வாழணும். ஆனா பொறுக்கியா இருந்தா இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு எத்தனை பொண்ணு கூடனாலும் இருக்கலாம்ல. சரி, நீ உன் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், உன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போ. நம்பரை கொடுக்கணுமா? ஆமாம்மா, உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. மாமன் கால் பண்றேன், பேசுவோம். பகல்ல கால் பண்ணா பிடிக்குமா இல்ல ராத்திரியில கால் பண்ணா பிடிக்குமா? பொறுக்கி ராஸ்கல், விட்டா என்னெல்லாம் பேசிட்டு இருக்க உன்ன. அடடா, என்ன அடிக்கிறதுக்கு செருப்பா கழட்டிட்டியா செல்லம்? அதுக்குள்ள ஏன் கழட்டின? உன் கால் பாரு, வெயில்ல தரையில இருக்கு, சுடும்ல, காலிலேயே போட்டுக்கோ. என்ன செல்லம் நீ சொல்ல சொல்ல கேட்காம கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? நான் வேணா உனக்கு போட்டு விடட்டுமா? சீ நாயே, கையெடு. ஏய், கையை விடுறா. பாரு, உனக்கு நான் உதவி செய்யணும், செருப்பு போட்டு விடணும்னு தான் வந்தேன். ஆனா நீ செருப்பு இப்படி தள்ளி விட்டுட்டு பாத்தியா? கையை விடுறா. தாரணி அக்கா, இவன் யாரு? அக்கா கையை பிடிச்ச வம்பு பண்ணிட்டு இருக்கான். யார்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க? அது எங்க அக்காடா. ஐயோ தலை, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்தாலும் நான் செத்தே போயிருவேன் தலை, என்னை விட்டுரு தலை. சே, நமக்காக மாறன் தம்பி அவனை போட்டு அடிச்சிருச்சு. இன்னொரு முறை எந்த பொண்ணுகிட்டயாவது நீ தப்பா நடந்துக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். பொண்ணுங்க எங்க இருந்தாலும் நீ ஒதுங்கி ஓரமா போற, அந்த இடத்துலயே நீ இருக்கக்கூடாது. யார்கிட்டயாவது வம்பு வளர்த்துக்கிட்ட, ஐயோ போதும் தலைவா, இன்னைக்கு நான் வாங்கின அடியே போதும் தலைவா. இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் பொண்ணுங்க கிட்ட எதுவுமே பண்ண மாட்டேன் தலைவா, விட்டுரு தலைவா என்ன. பாரதேசி போடா. ஏம்மா, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ, இப்படி ஒருத்தன் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டானே. அக்கா, நீங்க இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, ஸ்கூலுக்கு போகணும். நானும் அவரும் ஒரே ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணுறோம். எப்போவுமே ஸ்கூலுக்கு போகணுன்னா அவரும் நானும் ஒன்றா பைக்லேயே போயிடுவோம். இன்றைக்கி அவர் ஸ்கூலுக்கு வரல, அதான் நான் தனியாக போகலான்னு. ஏன் மச்சானுங்க? மச்சானை கொண்டு வந்து விட சொல்ல வேண்டியதானே? அவர் விடுறேன்னு தான் சொன்னார். நான் தான் என்றைக்குமா தனியாக போக போகிறேன், ஏதோ ஒரு நாள் தானே நான் தனியாக போய்க்கிறேன்னு சொன்னேன். பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தேன். பஸ் பிரேக் டவுனுன்னு இறக்கி விட்டுட்டாங்க. அதான் இங்கேருந்து ஸ்கூல் பக்கம் தானே, ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிக்கா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அவன் இனிமேல் உங்ககிட்ட எந்த பம்பும் பண்ண மாட்டான். அவன் இல்லை, யார் என்ன பண்ணாலும் தைரியமா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ம், சரி தம்பி. நான் உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி விட்றேன்க்கா, நீங்க அதுலயே போங்க. சாயங்காலம் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி மச்சானை வர சொல்லி கூடயே போங்க. சரி தம்பி. பார்த்து பத்திரமா இருங்க என்னக்கா, எதுவும் பயப்படாதீங்க. ஆட்டோ ஆட்டோ அண்ணே நில்லுங்க. அக்கா, அந்த ஆட்டோல ஏறி போங்க, நான் ஸ்கூல் வரைக்கும் பின்னாடியே வரேன். பரவாயில்ல தம்பி, உனக்கு எதுக்கு சிரமம்,
நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். பரவாயில்லக்கா, ஒரு சேஃப்டிக்கு தானே, நானும் பின்னாலேயே வரேன், நீங்கள் போங்க. தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரியான நேரத்துக்கு வந்து காப்பாற்றிட்டேன். அக்கா, நமக்குள்ள என்னக்கா தேங்க்ஸு, நீங்கள் என் சொந்தக்காரங்க, உங்களுக்கு நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? சரி, ஆட்டோக்காரன் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் ஆட்டோவில் ஏறி போங்க, நான் பின்னால் பைக்லேயே வரேன். ம், சரிப்பா. உடம்பெல்லாம் ரொம்ப அசதியாக இருந்த மாதிரி இருக்கு. செத்த போய் படுப்போம். நேற்றெல்லாம் நானும் வீட்லேயே இல்லை, அங்கே இங்கே நனைஞ்சிட்டு வந்ததில் அவ்வளோ அசதியாக இருக்குது. இந்த மாறன் வேற இன்னும் வரல. ஈஸ்வரி வேற கோச்சிட்டு கிடக்கா. ஆச்சி என்ன இங்கே உட்காந்துருக்காவ? ஆச்சி, ஆச்சி. ஐயா மாறா, வந்துட்டியா? வா வா. இப்போ ரகுக்கு எப்படி இருக்கியா? தலையிலையும் கால்லையும் கொஞ்சம் அடி பலமாக விழுந்துட்டுன்னு சொன்னாவ. காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஒரு வாரத்துக்கு நடக்கக்கூடாது, பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாவ. அப்புறம் தலையிலையும் ஆப்ரேஷன் பண்ணாவ. சில நேரத்தில் கண்ணு முழிச்சிட்டான் ஆச்சி. இப்போ நல்லா இருக்கான். நாளைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாவ. அப்படியா? சரியாயிட்டா? சந்தோஷம். எனக்கு இதை கேள்விப்பட்டோன்னா மனசுக்கே என்னமோன்னு இருந்து, பாவம் இந்த பையன் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு இப்படி ஆயிட்டேன்னு. பரவாயில்ல பரவாயில்ல, பெருசாக எதுவும் ஆவலல்ல, முடிச்சிட்டாம்லா. சரி சரி. ஆமாம், நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு அப்பாட்டு நீங்களா சொன்னீங்க? இல்லைம்மாக்கா, நான் தான் நேற்றே பக்கத்து ஊர் வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தோம்ல. பிறகு ராத்திரியில் நான் அங்கேயே தங்கிட்டேன், வீட்டுக்கே வரல. காலையில் தான் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்தேன். உங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும் நீ அந்த மாதிரி போயிருக்கேன்னு. அவள் புலம்பிட்டே கிடந்தா, ராத்திரியெல்லாம் ஃபோன் போடுறேன் எடுக்க மாட்டேக்கா அப்படின்னு. நீ ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஃபோன் பண்ணக்கூடாதுன்னா இல்லை ஆச்சி, அங்கே நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கணும்ல. என் ஃப்ரெண்ட் அவன் அப்படி அடிபட்டு கிடக்கும்போது அவனை தானே நான் என்னென்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோனும் என் கையில் கிடையாதாச்சு, வேற யார் கையிலையோ தான் என் ஃபோனை கொடுத்தேன், இருந்தாலும் மறந்துட்டேன். பிறகு அவன் எல்லாம் கண்ணை முழிச்ச பிறகு தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. பொறுமையாக சரி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கேன். சரி மக்கா, நான் உன்னை தப்பெல்லாம் சொல்லலை. அம்மா அதை தான் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேக்கான் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லையா? ஆமாய்யா, வண்டி இங்கே நினைக்கி. அப்போ நீ எப்படி வந்தா? நான் பின்வாசல் வழியாக வந்துட்டேன் ஆச்சி. வண்டி ஓட்டிகிட்டே வந்தேன், இந்த தெருவுக்குள்ளே வண்டி விட்டுட்டேன். சரி திருப்பி அப்படியே முன்வாசல் வழியாக வரதுக்கு இப்படியே வந்துடுவோமேன்னு வந்துட்டேன். ஓஹோ அப்படியா? நான் கூட நீ முன்வாசல் வழியாக தான் வந்திருப்ப, என்ன காங்கலன்னு பிறத்தால தேடி வந்தியோன்னு நினச்சிட்டேங்க. ஆச்சி ரொம்ப பசிக்குது, நேற்று ராத்திரியிலேருந்து அங்கே இங்கேன்னு ஒரே அலைச்சல் வேற. நான் போய் குளிச்சுட்டு வரேன். தட்டில் சோறு மட்டும் போட்டு வச்சிருக்கீங்களா? நான் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போகணும். நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காவ. அவனுக்கு வீட்டில் அம்மா தங்கச்சி முத்து 3 பேர் தானே இருக்காவ, வேறு துணைக்கு யாரும் இல்லைல்ல. அதான் கொஞ்சம் அங்கே போக வேண்டியது இருக்கு. பசியோட ஐயா இருந்தா சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா, அந்த தட்டில் சோறு போட்டு வைக்க என்ன. சரி ஆச்சி. இன்னைக்கு எனக்கு வயலில் நிறைய வேலை வேற கிடக்கு, அதான் அப்பா ஃபோன் போட்டாவ. நீங்கள் சொல்லலைன்னா அம்மா தான் சொல்லியிருப்பாவன்னு நினைக்கிறேன் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு. என்னாச்சு ரகுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் அவன் கண்ணு முழிச்சது சொன்னேன். அப்படி ஐயா சரி, நான் இன்னைக்கு வயல் வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிட்டேன், நீ போய் வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாவ. அப்படியா? அவன் பார்த்துக்கிட்டேன்ட்டானோ? பிறவு என்னையா, நீ போய் உன் ஃப்ரெண்டு கூடயே இருந்து அவன் குணமாய் நாளைக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் அங்கேயே இரு. அப்பப்போ வீட்டுக்கு என்ன ஏதுன்னு தகவல் மட்டும் சொல்லிடுறேனையா. சரிங்க ஆச்சி. வாழ, உனக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு நினப்பு இருக்கா? ஏமா இப்படி கேட்குறிய? பிறவு எப்படில கேட்கணும்? உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆயிட்டுன்னா நீ போகணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒன்று மண்ணுமா பழகுனீங்க, அங்கே போய் இருக்கணும் தான். இருந்தால் ஒரேடியாக இருந்துடணுமால. போனவா நின்னமா செத்த நேரம் நின்றுட்டு வீட்டுக்கு வர பார்க்கணும், அங்கேயே கிடக்கிறதா? நீங்கள் என்ன பேசுறீன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களாமா? ஆமால, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன். அப்படி ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம பொழப்ப நம்ம பார்க்கண்டாமா? அப்படி ஊருக்கு எல்லாம் பண்ணா மட்டும் யார் நம்மளை வந்து பார்க்க போறா சொல்லு? நமக்கு ஒன்றுனா ஒருத்தரும் வரமாட்டாவ. நமக்கு எதுவும் ஒன்றுனா ஒருத்தரும் வரணும்னு சொல்லி நான் யார்கிட்டையும் எதிர்பார்த்து எதுவும் பண்ணுறது இல்லைம்மா. அப்படி நமக்கு ஏதாவது ஒன்றுனா வரவே வரட்டும், வராதவே இருக்கட்டும். என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் நான் செய்வேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவி செய்ய தான் செய்வேன். இல்ல நில்லு ஏதே, பாருங்கதே நான் பேச பேச எப்படி போறான்னு. பிறவு என்ன ஈஸ்வரி, நீ அங்கே போனால் ஃபோன் போடு, உனக்கு என்னமோ ஏதோ நாங்கள் பதறுவோம்ல. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வீட்டுக்கு என்னென்னு தகவல் சொல்லுன்னு சொன்னால் அது ஒரு நியாயம். சரி, நீ தாயா மகன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல, நீ பதறன்னு நான் ஒத்துக்கிடுவேன். ஒருத்தருக்கு ஒன்றுனா உதவி செய்யாதன்னு சொன்னால் அவன் எப்படி கேட்பான்? இது என்ன பழக்கம் ஈஸ்வரி? எத்தே, நான் அப்படி சொல்ல வரல. அடுத்த வீலுக்கு விழுந்து விழுந்து நம்ம உதவி செஞ்சாலும் நம்மளை யாரும் பார்க்க போகிறது இல்லைல்ல. அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியுமாம்மா? நீ நினைக்கிறது தப்பு ஈஸ்வரி. 4 பேர் நமக்கு பின்னாடி வருவாங்களா வரமாட்டாவளான்னு யோசிச்சு எதையும் செய்யக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். மாற ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால் அவன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன்னு இருக்கான். தட்டில் கொஞ்சம் அவனுக்கு சோறு போட்டு வை. சாப்பிட்டுட்டு திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? என்னத்தை இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்துட்டு வந்திருக்கான், பிறவும் என்ன? ஆஸ்பத்திரியில் டாக்டர் நாளைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காவலாம். இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் இல்லாமல் அந்த வீட்டில் 3 பொம்பளையாள் தான். அவன் தங்கச்சி சின்ன பிள்ளை, அவ அம்மா, அவன் பொண்டாட்டி, அவ்வளோ தானே இருக்காவ. ஆம்பளத்தனம் நாங்கள் எதுவும் இல்லை பற்றியா, அதனால நான் இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னான். இதே வயலில் அவ்வளோ வேலை கிடக்குன்னு சொன்னாவேவியே. ஆமாம்மா, நீ காலையில் ஏதோ சொல்லியிருப்ப போலையே அவன்கிட்ட. என் மவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு விசாரிச்சானா. ரகு எப்படி இருக்கான்னு கேட்டிருப்பான் போல. இவன் இந்த மாதிரி கண்ணை முடிச்சிட்டான்ப்பா அது இதுன்னு சொன்ன உடனே சரியா இப்போ ராத்திரியிலேருந்து நீ ஆஸ்பத்திரியில் இருக்கல, நீ வீட்டுக்கு போய் ஓய்விடு, நான் வயலில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன்னு என் மவன் சொல்லிட்டானா. சரித்தே, அப்பயும் அவர் வீட்டில் ஓய்வு எடுக்க தானே சொல்லியிருக்காரு. இவன் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போகணுங்களா நிற்கான்?
ஏம்மா போட்டு இன்னைக்கு ஒரு ராத்திரி போவானா, நாளைக்கு அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. பிறகு அவன் ஆஸ்பத்திரியில் தினமும் போய் கிடக்கவா போகிறான்? விடம்மா. என்னமோ பண்ணுங்க. இந்த குடும்பத்தில் நான் சொல்கிறது என்ன நடக்குது எல்லாம் உங்கள் விருப்பப்படி தான் இருக்குது. அவரும் அப்படிதான். ஊரில் யாருக்கு என்னன்னாலும் ஓடி போய் நின்றுவார். இவனும் அப்படி தான் இருக்கான். என்னத்த சொல்ல. ஏன் இலக்கியா, நீ எதுக்கு என்ன இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? ஏன் மாமாவை நான் பார்க்காம வேற எவ வந்து பாப்பா? ஏன் வேற எவளும் இப்படி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா என்ன? சச்சா லூசு, எனக்கு என் சோடா புட்டி அரைகுறை கண்ணோட பார்த்தாலே போதும். மாமா பார்த்தீங்களா பார்த்தீங்களா? ஐயோ, நான் எதுவும் பார்க்கலையே. ஸோ நான் அதை சொல்லலை. சைடு கேப்பில் என்ன சோடா புட்டின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சைடு கேப்ல இல்லை, மெயின்லேயே சொல்லுவேன். நீ சோடா புட்டி தான், என் அழகு சோடா புட்டி. இப்படி சொல்லாத மாமா, எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்டி செல்லம், எதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு? மாமா அப்படி சொல்றது பிடிக்கலன்னா சொல்லு, நான் சொல்லலப்பா. சொல்கிறது பிடிக்காம இல்லை, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு முட்டைக்கண்ணா. அடிங்கு, யாரை பார்த்து முட்டை கண்ணங்கிற? ஆ நல்லா வருவேன். உன்னை சொன்னா மட்டும் அடிங்குங்கிற, அப்போ என்ன மட்டும் அப்படி சொன்னியே மாமா? சும்மா விளையாட்டுக்கடி தங்கமே. ஏன் மாமா, இது வரைக்கும் நீ எனக்கு எந்த செல்ல பேருமே வச்சு கூப்பிடவே இல்லை. ஏன்? அதானே, ஏன்? உனக்கு என் மேலே எங்கே பாசம்? உண்மையான பாசம் இருந்தால் இந்நேரம் சில பேர்லாம் வச்சிருப்பேன். ஏண்டி இப்படிலாம் பேசுற? உனக்கு செல்ல பேர் வைக்கலனா எனக்கு உண்மையில பாசம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. நீ என்ன ஏன் நினச்சி ஏங்கி உருக்கிட்டு இருந்தனா நிச்சயம் வச்சிருப்பேன். சரி, வாய்க்கிலே இவ்வளோ பேசுறியே, எனக்கு என்ன பேர் நீ வச்ச சொல்லு. நான்லாம் எப்பயோ வச்சுட்டேன். நீ ஏன் எனக்கு இன்னும் வைக்கல? பிறகு நான் எதுக்கு சொல்லணும்? நீ வச்சுட்டு கேளு, நான் சொல்கிறேன். ம், பாருடி, நீ பேசுகிற வாய்க்கு ஜம்முன்னு ஒரு பேரை வச்சுட்டு வந்து நிற்கிறோம் பாரு. நிப்ப உன் ஃப்ரெண்ட் அங்கே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. நீ என்கிட்ட உட்காந்து இப்படி கடலை போட்டுட்டு இருக்க. ம். ஏய், கண்ணாடி கழட்டிட்டு ஓட விட்டுருன்னு பார்த்துக்க. என் நண்பனுக்காக வண்டி எடுத்துட்டு வேகமாக போனேன். என்ன 5 நிமிஷம் மாமா, ப்ளீஸ் மாமா, பேசிக்கிற மாமா, பிறகு போமாமான்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு என்ன பேசுகிற நீ? ஓ, இப்போ சார் நான் சொன்னதுனால தான் இருக்கீங்க. உங்களுக்கா பேசணும்னு எந்த எண்ணமும் இல்லாமல் தான் இருக்கீங்க, அப்படிதானே? அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிறவென்ன, உனக்கும் பேசணும் பார்க்கணும்னு தோணதானே செஞ்சுருக்கோம். தோணுச்சடி என் அழகு பொண்டாட்டி. ஆ, பொண்டாட்டியா? ஆமாண்டி, நீ தானே என் பொண்டாட்டி. இது என்ன ஆச்சரியமா கேட்குற? இல்லைக்கியாம்மா, என்னாச்சு, எதுக்கு அழுற? மாமா, நீ என்னை வாய் நிறைய பொண்டாட்டின்னு சொல்லும்போது கேட்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு. ஆனால் நம்ம கல்யாணம் நடக்குமா மாமா? ஏன் இப்படிலாம் கேட்குற? என்னாச்சு உனக்கு? இல்லை மாமா, நம்ம 2 பேர் குடும்பம் தான் இப்படி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்காங்களே. செந்தில் மாமா இன்னும் எங்கள் அம்மாவை மன்னிச்சே ஏற்றுக்கல. எங்கள் அம்மா கிட்டேயே பேசலை. பிறகு என்ன எப்படி மருமகளை ஏற்றுக்குவாரு? பயமாக இருக்கு மாமா. இங்கே பாரு இலக்கியா, எங்கள் அப்பா ஏற்றுக்கிறது எங்கள் அம்மா ஏற்றுக்கிறது எல்லாம் ரெண்டாவது. நான் என் மனப்பூர்வமாக உன்னை ஏற்றுக்கிட்டேன். இந்த ஜென்மத்தில் தாலின்னு தான் ஒன்று கட்டினா அது உனக்கு மட்டும்தான். எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அது நீ மட்டும்தான். உன்னை தவிர நான் யாரையும் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன். இது சத்தியம். அடி பேரழகே, உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி? சில சீதனமே நீ சிரிக்கையிலே பல சில்லறை சிதறிவிடும். செலவு செய்திட நினைத்தால் கூட இதயம் பதறிவிடும். இப்போ நீ படிச்சுட்டு இருக்க, படிக்கட்டுன்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ படித்து முடித்த பிறகும் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்காத. நான் சீக்கிரமாக வீட்டில் பேசி உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன். என்ன நம்பு, உன்னோட மாறன் மாமாவை நம்பு. நான் இருக்க வரைக்கும் உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதை நான் பார்க்கவும் கூடாது. உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் முன்னாடி இப்படி நீ கண்ணை கசக்கிட்டு இருந்தா அது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. கண்ணத்தோட லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ டூ மாமா. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க. என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க. நீ அள்ளி எனக்கு. என்ன மேடம், வீட்டுக்கு கிளம்பலாமா இல்லை இங்கே இருக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அர்ஜுன், ஏன் அவசரம்? நம்ம என்ன டைமுக்கு வந்தோம்? இப்போ என்ன டைம் ஆச்சு? இவ்வளோ நேரம் நீ சொன்னேன் தானே இங்கே இருந்தோம். ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. தோணும். பனி எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு பார்த்தியா? இந்த பனிக்குள்ளே இருந்தால் உடம்பு சரியில்லாமல் தான் போகும். வா, உனக்கு நான் சூடாக ஏதாவது வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். ப்ளீஸ் அர்ஜுன். என்ன அதிமானி, ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எங்கேயாவது போகலான்னு சொன்னேன்.
பார்க் மாதிரி எங்கேயாவது போகலாம் நல்லா இருக்கும் நீ சொன்னதுனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த ஸ்பாட்ல இருந்து பார்த்தா தூரமாக இருக்க மலை, அந்த நிலாலாம் அழகாக தெரியும். சரி வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ திரும்ப வீட்டுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சா என்னது இது? இந்த பனிக்குள்ளே இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதானே சொல்கிறேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த பனிக்குள்ளே இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போகும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன மாதிரி பாடி உள்ளவங்களுக்குலாம் கிடையாது. வீக் பாடியாக இருக்கிறவங்களுக்கு தான் டக்குன்னு அது அஃபெக்ட் ஆகும். நல்லா ஸ்ட்ராங் பாடி. எனக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. நான் மழையில் நனைஞ்சாலும் சரி, குளிரில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் என் பாடி அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்க, ஸ்ட்ராங் பாடி எல்லா நேரத்துலையும் பாடி ஸ்ட்ராங்காகவே இருக்காதுல்ல, கொஞ்சம் வீக் ஏதாவது ஆகும்ல. நான்லாம் என் பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறேன், உன்ன மாதிரியா? மேடம், நான் மட்டும் என்ன அப்படி அன்ஹெல்தியாக இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க? நாங்களும் ஹெல்தி தான், ஓகேவா? நீயும் ஹெல்தி, நானும் ஹெல்தி, அப்போ டபுள் ஹெல்தி. பிறவதுக்கு இந்த பனிக்கெல்லாம் பயப்படுறேன்? நீ சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேன். பனியிலேருந்து உடம்பு சரியில்லாமல் போகும்ல, அப்போ தான் புரிஞ்சுப்பேன். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீயே வெயிட் பண்ணி பாரு. ஆகாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். சரி, சூடாக ஏதாவது வாங்கி தரேன், வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். என்ன வாங்கி தருவேன்? அதெல்லாம் என் பேச்சு கேட்டு என் கூட வரவங்களுக்கு தான். இங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நான் வாங்கி தர மாட்டேன். ஓஹோ, அப்படியா? சரிங்க சார், நானும் இன்னையிலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் எங்கள் எம்டி மந்த்லி சேலரி தருவார், ஓகேவா? அதில் நான் என்ன வேணுமோ எனக்கு வாங்கிக்குவேன். உங்கள் எம்டி சேலரி மட்டுமா உனக்கு தந்தாரு? அவரையே உனக்காக தந்துட்டாரு. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. என்ன எம்டி சார், டைலாக்லாம் சூப்பராக பேசுகிறீங்களே. எந்த சினிமா டைலாக் இது? இது சினிமா டைலாக் இல்லை, என் மனசுல இருந்து வந்தது தான். ஆமாம், நான் என் மொத்த வாழ்க்கையும் என்னையும் உனக்காக கொடுத்துட்டேன்ல, அதை தான் சொன்னேன். சரியாக தான் சொன்னீங்க. எம்டி சார் மட்டும் இல்லை, எம்ப்ளாயும் அப்படி தான். இந்த எம்ப்ளாயும் தான் உங்களுக்காக அவங்க லைஃபையே கொடுத்துருக்காங்க. எனக்காக அவங்க லைஃபையே கொடுத்த எம்ப்ளாய்க்கு நான் சூடாக ஏதாவது வாங்கி தர மாட்டேன்னா சொல்ல போகிறேன். என் எம்ப்ளாய்க்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறாங்களோ நான் வாங்கி தருவேன். அர்ஜுன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பலாம். எனக்கு போகும்போது சூடாக காளான் வாங்கிட்டா, ஓகேவா? உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். ஏன் அர்ஜுன், இங்கே உட்காந்து இந்த மூணை பார்க்குற வியூவே நல்லா இருக்கல? இல்லையே, நல்லா இல்லையே. நல்லா இல்லையா? என்ன அர்ஜுன் சொல்கிற? இங்கே உட்காந்து பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்கு. உன் கண்ணுக்கு வேணா அந்த மூணு அழகாக இருக்கலாம், ஆனால் என் கண்ணுக்கு எப்போயுமே நீ தான் அழகு. எந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய், இப்போதே உள்ளெஞ்சை உடைய செய். தாரணி, இன்னும் நீ அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கியா என்ன? இல்லைங்க. ஏமா, ஏன் இன்னும் அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளோதான். இதில் உன் தப்பு என் தப்புன்னு எதுவுமே இல்லை, சரியா? அவன் அப்படிலாம் பேசுகிறான்னு நீ ஒன்றும் தயங்கி போய் நிற்கலையே. தைரியமாக நீயும் திரும்ப பேசத்தானே செஞ்சுருக்க. இங்கே பாருமா, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீ அதை விலைக்கு போகலை, தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு தான் நினச்சிருக்க. ஃபேஸ் பண்ணவும் செஞ்சுருக்க. அதுக்கு மீறி போகும்போது தான் அங்கே மாறன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான், சரியா? ஒன்றும் இல்லை, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் தூங்க. இல்லைங்க, அது ஒன்றும் நீ பேச வேண்டாம், எனக்கு எல்லாம் புரியுது. நீ நடந்த விஷயத்தையே பற்றி யோசிச்சு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சரியா? தினமும் நீ நடந்தானே ஸ்கூலுக்கு போவோம், இன்னைக்கு ஒரு நாள் தான் போகல, அப்போ இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இனிமேல் நான் உன்னை சேஃபாக பார்த்துக்கிறேன். இல்லை, நீங்கள் காலையிலேயே சொன்னீங்க நானே கொண்டு வந்து விடுறேன்னு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு தனியாக போகலான்னு போனேன். நீ சொன்னதுல ஒரு தப்பும் இல்லைம்மா. நீ காலையில் போகிறேன்னு சொன்னப்போ கூட நீ பத்திரமா போயிருவியான்னு தான் என்னோட பயமே தவிர, நீ தனியாக போகக்கூடாது, பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் எதுவுமே சொல்லலையே. எல்லா நேரமும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருந்தா எப்போதான் ஒரு இடத்துக்கு நீயும் தனியாக போய் பழகுவ சொல்லு? நீ போகணும்னு நினச்சதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, சரியா? நான் இப்படி போய் பிரச்சனையானது உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? அடலூசு, இதுக்கெல்லாமா நான் கோவப்படவே நினச்சிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு உன் மேலே ஒரு துளி கூட கோவம் இல்லை. என் அழகு பொண்டாட்டி ஒருத்தன் வந்து அப்படி மிரட்டும் போது கூட தைரியமாக திரும்ப தான் பதில் பேசியிருக்க. அமைதியாக ஒன்று நீ நிற்கல, அவன் பேசுறதுக்கெல்லாம் திரும்ப அவனை திட்ட தான் செஞ்சுருக்க. அது எனக்கு சந்தோஷம்தான், சரியா? சாரிங்க. அட, நீ என்ன வேணும்னா அவனை வர சொன்ன? சாரி கேட்டுட்டு இருக்க லூஸ் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்ண மூடு, தூங்கு. ஆனால் மாறன் நல்ல பையன்தான் இல்லைங்க? ஆமாம்மா, அவங்க அப்பா நம்ம அம்மா கூட இன்னும் கோவமாக இருக்காரு, பேசாமல் இருக்காருனாலும் அவன் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒன்றுனா உடனே ஓடி வந்து பார்க்க தான் செய்கிறான். அவங்க அப்பா மாதிரி கோவம் அவனுக்கு நம்ம குடும்பத்து மேலே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் கூட தடவை கோவிலில் நம்மெல்லாம் ஒரு தடவை மீட் பண்ணும்போது அவங்க அப்பா அத்தையை ரொம்ப திட்டினாங்கல்ல, அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியே நம்ம மேலே கோவமாக தான் இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இவன் அப்படி இல்லைங்க. உண்மைதாம்மா, அன்னைக்கு முத்து கல்யாணத்தில் இலக்கியாவுக்கு நடந்த பிரச்சனையை கூட மாறன் தான் காப்பாற்றிருக்கான். மாறன் தான்
அவன்கிட்ட சண்டை போட்டு இலக்கியாவை காப்பாற்றிருக்கான். இன்னைக்கு உன் விஷயத்தில் உன்னை காப்பாற்றிருக்கான். நல்ல பையன்தாம்மா. பழகினவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாத்துக்குமே ஓடி ஓடி உதவி செய்கிறான். ஆமாங்க, என்ன ஒருத்தன் வம்பு பண்ணான்ல, அவனை அடித்து விரட்டிட்டு கூட எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்டு நான் ஸ்கூல் வாசலில் இறங்குற வரைக்கும் என் பின்னாடியே பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் சேஃபாக போகிறேனா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. அவன் நமக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் நம்ம உண்மையாகவே அவனுக்கு கடமைப்பட்டிருக்கோமா? அவனுக்கு ஏதாவது நம்ம கண்டிப்பாக செய்யணும். ம், ஆமாங்க. நான் ஹாஸ்பிட்டல்லே கவனித்தேன். அவன் ஃப்ரெண்டு ரகுக்கு ஒன்றுன்னு ரொம்ப துடிச்சு போயிட்டான். ஓடி ஓடி எல்லாத்தையும் பார்த்தது எல்லாமே அவன்தான். என்ன இப்போ மட்டும் அம்மா மாமா கூட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இலக்கியாவையோ ஆதிராவையோ யாராவது ஒருத்தரை அவனுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னும் அவங்க பேசிக்கிறது இல்லைங்கிறனால அது அப்படியே போயிடுச்சு. சரி விடு, சீக்கிரம் 2 குடும்பமும் ஏதாவது ஒரு வகையில் சேரும்னு நம்புவோம். இந்த கதையெல்லாம் நடுராத்திரி உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாரு. சரி தூங்கு, கண்ணை மூடுமா, தூங்கு. சரி அரவிந்த்.